அடுத்த பாயிண்ட் ரொம்ப அவசியமானது. திருவாசகத்தில் என்னை நோக்குவார் யார் யார். எல்லாருக்கும் ஒரு ஆசை, என்னை எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும், புது புடவையாக இருக்கேன், டிசைனாக இருக்கேன், புது தோடாக இருக்கேன், இந்த பூவை எங்கே வாங்கினீங்க, எல்லாரும் நம்மளை பார்க்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மைதா மாவு கோதுமை மாவெல்லாம் முகத்தில் பூசிக்கிட்டு அப்படி போய் நின்னோம்னா ஒருத்தங்கூட செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறான்னு வருத்தம். என்னை யாருமே பார்க்கலையே சொல்கிறார். என்னை நோக்குவார் யார் யார், என்னை யாருமே பார்க்கலையே. சிவனடியாராக ஆகி பாருங்கள், உங்களை பார்க்காதவன்லாம் பார்ப்பான், திட்டாதவன்லாம் திட்டுவான். நெத்தி நிறைய ஊதி பூசி போனீங்கன்னா பாரு மகா காளி, ஏதோ இந்த பொண்ணுக்கு காளி வந்து இறங்கிடுச்சு போட்டிருக்கு அப்படின்னு மேலே இருந்து ஒரு கீழே வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணுவான் பாருங்க. அதுவும் அடியார்கள்லாம் இப்போ பச்சை நிறையா குத்திக்கிறாங்க, வேறு ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு.